தாய் எவரேக்களை அப்பா எவரிமுலை கற்றுக்கொள்ளும்படியாக தாசலாய் பிள்ளைகள கத்த கூடி இந்த ஆளும் கத்தாவே ராஜா அந்த வேலை கத்த பிடிச்சதுக்கு நன்றி அப்பா நேசரே சண்ட நிமிஷம் மட்டுமாக யாவரும் கன்னிமணி போல காத்து கொண்டீரே தேடி செய்த எல்லா நன்மைகளையும் கூட அவருடைய சோதனை இப்பொழுது தேவரி ஆம் கத்தந்த எவரே கிளாஸை ஆரம்ப முடி மட்டுமாக அப்பா தமது கிருவினால் தாங்கி இந்த வெள்ளத்தை தலைமை புறப்படுத்தி ஆசை நினைச்சகா நேசரே இது நடத்துறான தாசரை வரைத்து நீ வெளிப்படுங்க ஆம் கத்த வேண்டிய ஞானத்தினால் கிருபையில் நிரப்புங்க அப்பா கத்த ஞாபகத்தில் நிரப்புங்கப்பா நாங்கள் துவையாண்டாமே அப்படியே நிரப்பி நாங்கள் யாரும் கத்த அதை கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் அறிவிக்கத்தக்க உதேசிங்க விடப்பட்ட கேட்டுக்கொள்ள கத்த நாங்கள் யாவரும் கற்று தேர்ந்து அப்பா சோதனை எவ்வளவு கத்தாவே நியாயமாய் பேச ஆம் கத்தாவே ராஜா சாட்சி கொடுக்க அப்பா நீ இறக்க செய்யுங்க இன்னும் கத்தா அதுக்கு வேண்டிய ஞானமும் கிருந்தாரும் விடப்படுத்த ராஜா அப்பா எந்த ஒரு நட்பிராவளமும் வந்து தவறுபடாமல் நடவடிக்கை ஆம் கத்த வாஞ்சிக்கிற யாவரும் அப்படி தந்து ஆதரித்து ஆசைங்கப்பா ஆறு முடி மட்டுமா நேசமே தலைமை புறப்படுத்தி ஆசைங்க அப்பா இதுக்கு விரோதமா போராடுகிற சகல சத்துரு கத்தையா சபலம் அதை சாதிக்கப்பா வழிநடத்துங்கப்பா இதுக்குரிய ஆசிரியத்தை ராஜா தாசகத்தை மறைத்து அப்பா நீ வெளிப்படுங்க தாசருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களையும் ஒவ்வொரு ஆசிரியர் கையின் பாசம் தொல்லாம் ஆசிரியர் ராஜா அவங்க தொடர்ந்து கத்த வழி நடத்துங்க எல்லா கத்த சகல துறைகளும் யாவும் முக்கிய எடுக்கிறோம் சகலத்தையும் கத்த ஏசாப்பா நாமத்தினாலே ஆனா தாழ்மையா என்றும் பரிசுத்தமுள்ள மைமேன்லாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லேவியராமம் 24 நிற்கிறோம். கரெக்டா? லேவியராமம் 24 6வது வசனம். 6வது வசனத்துல முதல் 2 வார்த்தையை பார்த்துருக்குறோம். 2வது வார்த்தையை பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து 3வது 4வது வார்த்தை தனியா பார்க்கணும். கரெக்டா? லேவியராமம் 24:6 ஒருத்தர் வாசிங்க. 24:6. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் கேக்குதா? கேக்குது சார், வாசிங்க. அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து. போதும். கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைக்கணும். பரிசுத்தமான மேஜைனா அந்த மேஜை வந்து சுத்த தங்கத்தினால் செய்யப்பட்டது, சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட மேஜை. அது எல்லா மேஜையிலையும் செய்ய முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட மேஜையில தான் செய்ய முடியும். சுத்த தங்கமா இருக்கணும். ஒவ்வொரு அடுக்குல 6 அப்பம், மொத்தம் 12 அப்பம், 2 அடுக்கா இருக்கணும். 2 அடுக்கு நமக்கு 2ங்கிறது 1 1 2 பார்க்கறதுக்கு 11 மணவாளனை குறிக்கிறதுக்காகவும், அதில் இருக்கிற 6 6 அப்பம் 66 புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தையாகிய மணவாளனை அவர் தான் ஜீவாப்பம், அதை புசிக்க முடியாதான். அதுதான் நமக்கு அதில் இருக்கிற சத்தியம். அன்னைக்கு வந்து சரீர பிரகாரமான அப்பம், இன்னைக்கு நமக்கு அவருடைய வார்த்தையில் இருக்கிற மணவாளன் தான் ஜீவாப்பம். வார்த்தையில் இருக்கிற மன்னா எது? மணவாளன் தான். அதை வந்து நம்ம புசிக்கணும். அதை குறித்து டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். ஜீவாப்பத்தை புசிக்கும் போது மரித்தாலும் பிழைக்க முடியும், மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் அப்படின்னு வாசிக்கிறோமா? அதெல்லாம் குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் 3வது 4வது வார்த்தை தனியாக ஆடில் காடில் பார்க்கணும். 3வது வார்த்தைக்கும் 4வது வார்த்தைக்கும் ஆடில் காடில் சிங்கிள் தனியாக எடுக்கணும். ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? அது மட்டும் தனியாக ஆடில் காடில் எடுக்கிறீங்களா? 3வது வார்த்தை 4வது வார்த்தை அது வந்து 2 in a row, அதாவது
மேஜையின் மேல் 2 அடுக்காக அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். மேஜையின் மேல் 2 அடுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தை தான் 3வது வார்த்தை, 4வது வார்த்தை. அதுக்கு கார்டினல் தனியாக எடுக்கணும். ஷின், டவ், யோத், மெம்சோஃபித் அந்த வார்த்தையும், அடுத்து மெம், ஆயின், ரேஷ், காஃப், வாவ், டவ் அந்த 2 வார்த்தையும் 2 வார்த்தை 10 எழுத்து. அதுக்கு தனியாக எடுக்கணும். கார்டினல் எடுத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் பார்த்துடலாம். எடுங்க, தனியாக எடுங்க 2 வார்த்தைக்கும். ஐயா சோதரன் லேட்டா வந்துட்டு எந்த வசனம் ஐயா? லேவியராம 24:6ல் போன கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் 3வது வார்த்தையும் 4வது வார்த்தையும் தனியாக எடுக்கணும். கார்டினல் தனியாக எடுத்து அது கார்டினல் சிங்கிள் போடுங்க. ஷின், டவ், யோத், மெம்சோஃபித். அடுத்த வார்த்தை மெம், ஆயின், ரேஷ், காஃப், வாவ், டவ் அந்த 2 வார்த்தை. போன கிளாஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் கரெக்டாக. அது முதல் 4 வார்த்தைக்கு சேர்த்து பார்த்துட்டோம். அதில் 3வது 4வது வார்த்தைக்கு மட்டும் தனியாக எடுக்க சொல்லியிருக்கு. மொத்தம் 11 வார்த்தை இருக்கும், 45 எழுத்து அந்த வசனத்தில். அதில் 3வது வார்த்தைக்கு 4வது வார்த்தையை மட்டும் தனியாக எடுக்க சொல்லி. யாரும் போடாமல் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அந்த வார்த்தை சொல்கிறேன், எழுதிட்டு போடுங்க. எழுத்துக்கள் சொல்லணுமா இருக்கும். ஷேன் 21வது லெட்டர், டவ் 22 ஏற்கனவே போட்டிருக்கோம். போடாதவங்க இருந்தால் போட்டுருக்கு. டவ் 22வது லெட்டர், யோது 10வது எழுத்து, மெம்சோஃபித் 13வது எழுத்து. அடுத்த வார்த்தை மெம் 13வது எழுத்து, ஆயின் 16வது எழுத்து, ரேஷ் 20, காஃப் 11, வாவ் 6, டவ் 22. இந்த 2க்கும் கால் தனியாக எடுக்கும். ரெண்டும் கூட்டம் 154 1486. கரெக்டுங்க. 154 1486 கூட்டிருங்க. சிங்கிளையும் அதே மாதிரி கூட்டிருங்க. சிங்கிள் உங்களுக்கு 12 25 வரும். அதையும் கூட்டிருங்க. முப்பத்தேழு 74 சிங்கிள் 37 74 ரெட்ஷிப்பும் நித்திய ஜீவனம். அப்போ அந்த 2 வரிசைங்கிறது 2 அடுக்கில் அப்பம் இருக்கிறது நமக்கு எதை காட்டுதுன்னா ரெட்ஷிப்பு நித்திய ஜீவனையும் காட்டும். நமக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு சத்தியத்தில் வரும்போது ரெட்ஷிப்பை நித்திய ஜீவனையும் குறிக்கிறது. கார்டில் கூட்டிருங்க. 154 1486 கூட்டிருங்க. 1640 1640 0 எடுத்துருங்க. 164 164னா ஜீவபலியை காண்பிக்கிறது. இந்த ரெட்ஷிப்பு நித்திய ஜீவனும் எதை குறிக்கிறது, எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஜீவபலியை ரெஃபர் பண்ணுது. 1640 பிரேக் பண்ணிக்கங்க. 1640 பிரேக் பண்ணிங்கன்னா 29 ஹெப்ராயிக், 611 ரபானிக்கல், 1000 மெசியானிக். இருபத்தொம்போதுங்கிறது ஹெப்ராயிக்கில் இருக்கிற ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன். ரபானிகள் எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் தோரா 611 தோரா. மெசியானிக் ஆலெஃப்னா
மெசியானிக்கில் கர்த்தர் வெளிப்பட்டது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது. அப்போ இந்த 2 ரோ அப்படிங்கிறது ரட்சிப்பு நித்திய ஜீவனை குறிக்கிறது, ஜீவ வழியை காண்பிக்கிறது. அது இல்லாம 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், புதிய ஏற்பாட்டு காலம், 3 காலத்துக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. சரியா? இப்ப அடுத்த 2 வார்த்தைக்கும் 6 அப்பம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொரு வரிசையிலையும் அவ்வாறு அப்பம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தை தான் 5வது 6வது வார்த்தை. 5வது 6வது வார்த்தை ஏற்கனவே பார்த்துருக்கோமா? இல்லை சொல்லணுமா? பாருங்க. 5வது 6வது வார்த்தை 5வது 6வது வார்த்தை பார்க்கல. நான் எழுத்து சொல்றேன், எழுதிட்டு டக்குன்னு ஆடியில் காட்டி போடுங்க. 5வது வார்த்தை 6வது வார்த்தை. 5வது வார்த்தை வந்து ஷின் 21வது எழுத்து. ஷின் 21st லெட்டர். மறுபடியும் இன்னொரு ஷின் 21வது எழுத்து 2 முறை. ஷின் ஷின் 21 21 2 எழுத்து. ஷின்கிற எழுத்து 2 முறை. அதுதான் 5வது வார்த்தை. 6வது வார்த்தை ஹே 5வது எழுத்து, மெம் 13வது எழுத்து, ஆயின் 16வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து, காஃப் 11, டவ் 22. மறுபடியும் சொல்றேன். ஹே 5வது எழுத்து, மெம் 13வது எழுத்து, ஆயின் 16, ரேஷ் 20, காஃப் 11, டவ் 22. ஹே மெம் ஆயின் ரேஷ் காஃப் டவ். ஹே மெம் ஆயின் ரேஷ் காஃப் டவ். இதுதான் 6வது வார்த்தை. 5வது வார்த்தை வந்து ஷின் ஷின் 21வது எழுத்து 2 முறை. 2 3 4 5 6 8 எழுத்து மொத்தம். இதுதான் அவ்வாறு அடுக்காக 6 இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? அது அந்த வார்த்தைக்கு 2 வார்த்தைக்கு ஆடியல் கார்டில் போடுங்க, சிங்கிள் போடுங்க, சிங்கிள் டு சிங்கிள் 3மே போடுங்க. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்துக்கலாம். யாராவது இது போட்டீங்க, நீங்க ஆல்ரெடி இதை போட்டீங்கன்னா சொல்லுங்க வேல்யூ. போடலைன்னா போடுங்க. ஏற்கனவே யாராவது போட்டிருந்தீங்கன்னா அடுத்த அந்த என்ன பண்ணுங்க, அந்த 3வது 4வது 5வது 6வது வார்த்தைக்கு மொத்தம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிருங்க. இந்த 3 4 இந்த வார்த்தைக்கு அடுத்து 5 6 எல்லா வார்த்தைக்கும் இதுக்கு அடுத்து பண்ண வேண்டியது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிருங்க. ஐயா ஆடினால் 129ங்கய்யா. ஆ, ஆடினால் 1335, டோட்டல் 1464. சிங்கிள். சிங்கிள் வந்து 30 30, ம், 20. சிங்கிள் டு சிங்கிள் 12 12. கரெக்ட். இதுதான் ஆன்சர். சரியா? போட்டவங்க செக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா எழுதிங்க போடாதவங்க. ஆர்டினல் 129, கார்டினல் 1335, 1464. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 26 + 611
ப்ளஸ் 613 ப்ளஸ் 214 26 611 613 214 ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றிய வேதமும் கட்டளைகளும் அல்லது ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றிய வேதமும் பிரமாணங்களும். கட்டளைகள் பிரமாணங்கள்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றிய வேதமும் பிரமாணங்களும். அப்ப இந்த 6 அப்பங்கிறது எதை குறிக்குது? ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றிய வேதத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் குறிக்கிறது. சரியா? 30 30 60 பிரேக் பண்ணிக்கங்க. 22 + 38 22னா எலஃபண்ட் வார்த்தையாகிய தேவன், 38னா மணவாளன் வார்த்தையாகிய மணவாளனை குறிக்கிறது. சிங்கிள் டு சிங்கிள் 12 12 பாலகன் குமாரன். பாலகனை பற்றிய உபதேசம், குமாரனை பற்றிய உபதேசம், 2 உபதேசம் உள்ள இருக்கு. 6 அப்பத்துல 2 உபதேசம் உள்ள இருக்கு. பாலகனை பற்றிய, குமாரனை பற்றிய உபதேசம், 2 உபதேசம் உள்ள இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 வரிசை அப்படிங்கிற 3வது 4வது வார்த்தையும் 5வது 6வது வார்த்தை அவ்வாறு அப்போ அதையும் சிங்கிள்ல கூட்டிருங்க. அதுக்கு வந்து 37 37 4வது 3வது வார்த்தைக்கு, 5வது 6வது வார்த்தைக்கு 30 30 ரெண்டையும் கூட்டிருங்க. சிங்கிள்ல வரத சிங்கிள் வேல்யூ கூட்டிருங்க. எவ்வளவு வருது பாருங்க. 37 30 கூட்டிருங்க. மறுபடியும் 37 30 கூட்டிருங்க. அறுபத்தேழு 67 வருதா? 67 67 இப்ப பார்த்துருக்கிற 2 வார்த்தை 2 வாட்டி பார்த்துருக்கோமா? அதை 2க்குள்ள சிங்கிள கூட்டிடுங்க. எவ்வளவு வருது? 67 67 வருதா? வருதுங்க 67. 6 + 7 13. கீழே 6 + 7 13 ரெண்டையும் கூட்டிருங்க. 6 + 7 6 + 7 13 13 26 26னா முந்தினவர் பிந்தினவரை பற்றிய உபதேசம். 26னா யோதுகே வாவுகே. சரியா? யோதுகே வாவுகேக்கு 2 26 வரும். ஒன்னு முந்தினவரையும் ஒன்னு பிந்தினவரையும் குறிக்கும். முந்தினவர் பிந்தினவரை பற்றிய உபதேசம். சரியா? இப்போ 3வதுல இருந்து 6வது வார்த்தை வரைக்கும் இந்த 4 வார்த்தைக்கு சேர்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் வேல்யூ சொல்றேன். சிங்கிளாவும் மொத்தமா கூட்டணும். சிங்கிள் டு சிங்கிள், சிங்கிள் டிஜிட்லையும் சிங்கிள் டு சிங்கிள்ல கூட்டணும். எழுதுங்க. எழுதுறீங்களா? எக்ஸ்பேண்ட் வேல்யூ சொல்லட்டுமா? முதல் வார்த்தையிலிருந்து 4வது வார்த்தை வரை சொல்றேன். முதல் வார்த்தைக்கு 4 எழுத்து. முதல் வாவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் வேல்யூ 9999. அடுத்து ஷின்க்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 11 11 11 11. அடுத்து மெம்க்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 11 11 11 11. அடுத்து டவுக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 8 8 8 8. அடுத்த வார்த்தை 2வது வார்த்தை, 2வது வார்த்தைக்கு வாங்க. ஆலஃப், ஆலஃப்க்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 8 வராத.
ஆலஃப்க்கு 12 12 ஆலஃப்க்கு எக்ஸ்பெண்ட் வேல்யூ 12 12 12 12. அடுத்த எழுத்து வாவுக்கு எக்ஸ்பெண்ட் வேல்யூ 13 13 ஐயா மெம்முக்கு 13 எவ்வளவு 13. வருதுங்கய்யா? மெம்க்கு வந்து 11 11 11 11 17 11 11 11. 11. சரி சரி. மெம்க்கு ஆடில் காடில் வேல்யூ தான் 13 40. எக்ஸ்பெண்ட் வேல்யூ வேற மாதிரி வரும். எக்ஸ்பெண்ட் சரிங்க. வேல்யூனா மெம் யோத் மெம் சோஃபித் போட்டு அதுக்கு வர கூட்டி வர வேல்யூ தான் சரி. மெம்க்கு வரும். மெம்முக்கு 8 8 இல்லையாங்க? அதான் அதுதான் கேக்குங்க. 8 8 அந்த ம். சீட்டை வச்சிருக்கீங்க பாத்துருக்கேன் சீட்ல அது 8 8 போட்டிருக்கேன். ஐயோ இருங்க மாத்தி சொல்லிட்டேன்னா மெம்க்கு 4 4 8 மெம் சோஃபித் தான் வரும். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் போல. இருங்க நீங்க தெரிஞ்சவங்க அந்த ஷீட் பார்த்து போடுங்க. நான் அதை பார்த்து போடாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் 9 11 8 ஆமா மெம்க்கு 8 8 வருது. சரிங்க. அப்போ வாவுக்கு எவ்வளோ வருது பாருங்க. வாவு கூட தப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவுக்கு எவ்வளோ வருது? 13 13 வருதா? 13 13 வருதுங்க. 13. அப்போ எக்ஸ்பெக்ட் அந்த வேல்யூ மாற்றி போட்டிருக்கேன் போல. சரி நீங்கள் அதை சொல்லுங்கள். அந்த ஷீட்டை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பார்த்து வரிசை அந்த 4 வார்த்தைக்கு சொல்லுங்கள். நானும் அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் டோட்டல் கரெக்டாக வந்திருக்கும். எழுத்து மாற்றி போட்டிருப்பேன் மேபி. சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் சொல்லுங்கள். மற்றவங்க எழுதிக்கிட்டோம். ஏன்னா ஷீட் என்கிட்ட இல்லை. நான் தேடி எடுக்கணும். ஷீட் பார்த்து சொல்லுங்கள் ஒருத்தர். ஜெவராஜ் பெதராஜ் அமுதா சிஸ்டர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். பாவுக்கு வந்து 13 13யா? ம் சின்னுக்கு வந்து 9 9. ம் மெம் 8 8. ம் டவ்வுக்கு வந்து 11 11யா? ஓகே. டவுக்கு 11 11. ஓகே. அடுத்த வார்த்தைக்கு ஆளை 12 12. ம் வாவ் 13 13. ம் டவுக்கு வந்து 11 11. ம் மெம் சோஃபித் ம் அதுக்கு மெம் சோஃபி மெம் 8 8 தான் வரும். அதே தான் மெம்க்கு என்ன வருதோ அதே தான். 8 8ங்கயா? ம் அடுத்து 3வது வார்த்தைக்கு சொல்லுங்க. சின் 9 9. ம் டவுக்கு வந்து 11 11. யோத் ம் 11 11. ம் மெம் சோஃபித் 8 8. ம் கரெக்ட். ம் அப்புறம் மெம் 8 ம் 8. ஆயின் ம் 16 13 13. ரேஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மெம்க்கு 8 8. ஆயின்னு சொல்லுங்க. ஆயின் 13 13ங்கயா? ம் ரேஸ் 6 6. ம் காஃப் 10 10ங்கயா? ம் அப்புறம் வாவ் 13 13. டவுக்கு ம் வந்து 11 11ங்கயா? ம் 4 வார்த்தை தானேங்கயா? 4 வார்த்தை எழுதிட்டு இப்ப இந்த எல்லாம் சிங்கிள் போட்டு மொத்தமாக கூட்டுங்க. நம்பர் அப்படியே மொத்தமாகவும் கூட்டுங்க. சிங்கிள் டு சிங்கிள் டிஜிட்லையும் கூட்டுங்க. 4 வார்த்தைக்கு எவ்வளோ வருது பாருங்க.
போடுங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. போட்டிங்களா எவ்வளோ வருது? அப்படியே அடுத்த 2 வார்த்தைக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்ல இப்போ 4 வார்த்தைக்கு போட்டிருக்கோமா? முதல் 4 வார்த்தைக்கு, அடுத்த 2 வார்த்தைக்கு, 5வது 6வது வார்த்தைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஷின், ஷின். அதுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் வேல்யூ வந்து ஷின்க்கு 9, 9, மறுபடியும் ஷின்க்கு 9, 9. அதை போட்டுருங்க. அடுத்து அடுத்த வார்த்தைக்கு சொல்றேன். அதுதான் 6வது வார்த்தைக்கு. ஹேக்கு 6, 6, மெம்க்கு 8, 8, ஆயின்க்கு 13, 13, ரேஷ்க்கு 6, 6, காஃப்க்கு 10, 10, டவுக்கு வந்து 11, 11. இப்போ போட்டுட்டு போட்டுருங்க. முதல் 2 வார்த்தையை விட்டுட்டு கடைசி 4 வார்த்தைக்கு சேர்த்து கூட்டி, இப்போ சொன்ன 2 வார்த்தைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள 2 வார்த்தைக்கும் 4 வார்த்தைக்கு மொத்தம் சிங்கிள் கூட்டிடுங்க. சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிடுங்க.
கூட்டுங்க. முதல் 4 வார்த்தைக்கு சொன்னதுக்கு தனியா போட்டீங்கன்னாலும் அதுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 வார்த்தைக்கு போட்டுட்டு 1வது 2வது வார்த்தைய விட்டுட்டு மற்ற அடுத்த 4 வார்த்தைக்கு சேர்த்து எடுக்கணும். மொத்தமா சிங்கிளும், சிங்கிள் டு சிங்கிளும். ஐயா ஃபர்ஸ்ட் 4 வார்த்தைக்கு வந்து எக்ஸ்பேண்ட் வேல்யூ போட்டாச்சு. அதுக்கு எவ்வளவு இருக்கு சிஸ்டர்? 198 198 வருதுங்கய்யா. அவ்வளோ வருது. முதல் வார்த்தைக்கு 41, அடுத்தது 44, 39, அடுத்தது 61. ஒரு நிமிஷம். தொண்ணூத்தொன்பது, 185 185 வரும் சார். சிங்கிள் டு சிங்கிள் 86 86 வருது. மற்றவங்களுக்கு எவ்வளவு வருது? ஐயா கரெக்டா வருதா? 185 அதான் 185 185 சிங்கிள் டு சிங்கிள் 86 86. இப்போ அதை கூட்டிக்கங்க. 1 + 8 + 5 14, 1 + 8 + 5 14, 14 14 தான். 8 + 6 14, 86 86க்கும் 8 + 6 14, 8 + 6 14, 14 14. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பிரமாணங்களை குறிக்குது. முதல் 4 வார்த்தையும் நமக்கு எதை குறிக்குதுன்னா முதல் 2 எழுத்து 2 வார்த்தை வந்து செட் பண்ண, அதாவது முதல் 4 வார்த்தையும் 2 ரோவை செட் பண்ண, மேஜை உண்டாக்கி அதுல 2 வரிசையை உருவாக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் முதல் 4 வார்த்தை. அப்ப அந்த 2 வரிசையும் எதை குறிக்குது? 14 14 பிரமாணங்களை குறிக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. சிங்கிள்ல பார்க்கும்போது, அதாவது ஆடில் காடில பார்க்கும்போது ரட்சிப்பின் நித்திய குறிச்சது, ஜீவபலியை குறிச்சது. அடுத்தது பாலகனை குமாரனை பற்றின உபதேசத்தை குறிச்சது, ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றிய வேதமும் கட்டளைகளும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பர்டிகுலரா பிரமாணங்களை குறிக்குது முதல் 4 வார்த்தை. இப்போ 5வது 6வது வார்த்தை என்னன்னு சொன்னா 6 அவ்வாறு அப்பங்களாக, அதுதான் 5வது 6வது வார்த்தை. இப்போ அந்த 5வது 6வது வார்த்தைக்கு போட்டுட்டு 3 4 5 6 ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையும் வந்து விட்டுட்டு 3 4 5 6 அந்த 4 வார்த்தையும் என்னன்னா 2 வரிசை அவ்வாறு அடுக்கு அப்படிங்கிறது தான் 3வது 4வது 5வது வார்த்தை. இது 4க்கும் எக்ஸ்பேண்ட் கூட்டுங்க. 3வது 4வது ஏற்கனவே இப்போ போட்டீங்க. அதுக்கப்புறம் 5 6 சொன்னோம் இல்லையா? ஷின் ஷின் அதுக்கு வந்து 9 9 9 9. அடுத்த வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறேன் 6 6 சொல்லியிருக்கிறேன்.
ஹேக்கு 6 6, 8 8 மெம்க்கு, ஆயின்க்கு 13 13, 6 6 ரேஷ்க்கு, காஃப்க்கு 10 10, டவுக்கு 11 11. இதை கூட்டிருங்க. இந்த 2 வார்த்தையும் கூட்டிட்டு 3வது 4வது வார்த்தைக்கு உள்ளதை சேர்த்து சிங்கிள் மொத்தமாக கூட்டுங்க. அதே மாதிரி சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டுங்க. இது வந்து என்னன்னா 2 வரிசையும் அவ்வாறு அடுக்கும் 6 6 அப்பமும் அதுதான். இந்த 2ஐயும் கூட்டுங்க. அடுத்த கிளாஸில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், போட்டு வந்துருங்க. இதுலன்னா கொஞ்சம் நமக்கு டைம் பொறுமையாக கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஹோம்ஒர்க் போட்டு வந்தோம்னா. மூணு 4 5 6 4 வார்த்தைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டக்கு குயிக்காக. ஐயா உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா, கரெக்டாக ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. சிக்னல் ப்ராப்ளம் போல். ஐயா புரிஞ்சுக்கொள்ள முடியல, வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது கேட்டால் கூட சொல்லுங்க. மூணாவது வார்த்தைக்கு 4வது வார்த்தைக்கு ஏற்கனவே போட்டீங்க, 5வது வார்த்தைக்கும் 6வது வார்த்தைக்கும் சொல்லிட்டேன். அதெல்லாம் மொத்தமாக கூட்டிடணும். இந்த வேல்யூ அப்படியே மொத்தமாக கூட்டிடணும், சிங்கிள் சிங்கிளாகவும் கூட்டிடணும், அவ்வளோதான். நீங்கள் அந்தந்த வார்த்தைக்கு தான் கூட்டணும்னு தேவையில்லை. இப்போ அப்படியே சிங்கிளாக மொத்தமாக எல்லா வார்த்தைக்கும் சேர்த்து கூட மொத்தமாக கூட்டிடலாம், வேல்யூ வந்துடும். 9 + 1 + 1 + 1 + 1 +8 +8 + 1 + 3 இப்படி 4 வார்த்தைக்குள்ளதை சேர்த்து மொத்தமாக கூட்டிடலாம். சிங்கிளில் 4 வார்த்தைக்கு சேர்த்து அப்படியே சிங்கிளாக பிரிக்காமல் மொத்தமாக அப்படியே மொத்தமாக கூட்டிட்டாலும் வேல்யூ வந்துடும்.
போட்டிங்களா? வந்துருச்சா? 172 வருதுங்கய்யா. 172 172 கரெக்ட். சிங்கிள் 91 91 வருது. வெரி குட். சிங்கிள் 91 91 சிங்கிள் டோட்டல் வந்து 172 172. சரியா? அதை 172 172 கூட்டிருங்க 344. 344 பிரேக் பண்ணிருங்க. 22 பிளஸ் 74 பிளஸ் 214 34. 22 74 214 பிளஸ் 34. முந்தினவர் பிந்தினவர் ஆவிக்குரிய அல்லது ஆவியா இருக்கிற முந்தினவரும் பிந்தினவரும். ஆவியா இருக்கிற 22னா எலஃபண்டோ முந்தினவர், 74னா பிந்தினவர். 74க்கு பிராக்கெட்ல 37 37ன்னு போட்டுக்குங்க. 22 எலஃபண்டோ வார்த்தையாகி தேவன். இப்போ முந்தினவரும் பிந்தினவரும் ஆவியா இருக்கிற முந்தினவரும் பிந்தினவரும். இவர் யாரு? 344 3 பிளஸ் 4 பிளஸ் 4ன்னு கூட்டுங்க 11. இவர் தான் மணவாளன். அவருக்குள்ள என்ன இருக்கு? முந்தினவரும் பிந்தினவரும் 2 கேரக்டர் இருக்கு. ஆவியா இருக்கிற முந்தினவரும் பிந்தினவரும். இப்போ 91 91 சிங்கிள் 182 கூட்டினீங்கன்னா 182. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 111 30 பிளஸ் 11 30. 111 பிளஸ் 30 பிளஸ் 11 பிளஸ் 30. 111 30னா ஆலஃப் பாலகன். 11 பிளஸ் 30னா குமாரன். அதாவது குமாரன் யாரு? மணவாளன் தான் குமாரன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பாலகன் குமாரன் பாலகன் குமாரன் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பாலகன்னா இயேசுவை குறிக்கிறது, குமாரன்னா மணவாளனை குறிக்கிறது. இன்னொரு விதமா புரிஞ்சு கொள்ளணும்னா பாலகன்னா மனுஷகுமாரனை குறிக்கிறது. நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ளுங்க? பாலகன்னா மனுஷகுமாரனை குறிக்கிறது, குமாரன்னா தேவகுமாரனை குறிக்கிறது. பாலகன்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவையும், குமாரன்னா ஆவியா இருக்கிற கர்த்தரையும் குறிக்கும். சரியா? அதனால பாலகன் குமாரன் ஒரு ஆள் தானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பாலகன்னா மனுஷகுமாரனையும், குமாரன்னா ஆவியா இருக்கிற கர்த்தர் மணவாளன் அவர் தேவகுமாரனாகவும் வேதம் காண்பிக்குது. சரியா? அப்போ பாலகனை பற்றிய உபதேசம், ஆலஃபை பற்றிய உபதேசம், இன்னொன்று குமாரனை பற்றிய உபதேசம், மணவாளனை பற்றிய உபதேசம். 2 விதமான உபதேசம் இருக்கு. அப்போ இந்த 6 6 அடுக்கு 6 6 அப்பம் 2 வரிசையில் ஒன்று பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எதை காண்பிக்குதுன்னா மணவாளன் தான் அப்படிங்கிறத காண்பிக்குது. அவருக்குள்ள முந்தினவர் பிந்தினவருங்கிறது 2 கேரக்டரை காண்பிக்குது. ஆவியா இருக்கிற முந்தினவர் பிந்தினவர் அவர் தான் பாலகன் குமாரன். அவர்களை பற்றிய உபதேசம் உள்ள இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 வரிசை அப்படிங்கிறது 3வது 4வது வார்த்தை. சரியா? அதுக்கு மட்டும் 3வது 4வது வார்த்தைக்கு இந்த எக்ஸ்பேண்டில் போட்ட சிங்கிள் மட்டும் தனியாக எடுங்க. 3வது வார்த்தை 4வது வார்த்தை போட்டிங்கல்ல எக்ஸ்பேண்ட் வேல்யூ, அதுக்கு சிங்கிள் மட்டும் கூட்டு தனியாக எடுத்து கூட்டுங்க. 21 25 கூட்டுங்க. மூணாவது வார்த்தைக்கும் 4வது வார்த்தைக்கும் 2 வரிசை. அதுக்கு சிங்கிள் கூட்டினீங்கன்னா 46 46 வருதா? 21 21 25 25 அதை கூட்டினா 46 46 வருதா? வருதா?
இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கல்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணதுல மொத்தம் 6 வார்த்தைக்கு பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் 3வது 4வது வார்த்தை 9 9 11 11 11 11 8 8 போட்டிங்களா? அதுக்கு 39 39 வந்துச்சா? சிங்கிள் வந்து 21 21. இன்னொரு வார்த்தை 61 61 வந்துச்சா? 4வது வார்த்தை. அதுக்கு சிங்கிள் 25 25. இன்னைக்கு கூட்டினா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? வருதா? 46 46 வருதா? வருதுங்க. 46 வருது. 46 46னா 2 வரிசைங்கிறது 46 46 92 யெஷுவாவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. 2 வரிசை தான் அந்த வசனம். 2 வார்த்தை. யெஷுவா இன்னும் 2 நிற்கிறது யாரு? வார்த்தையாகிய மணவாள். 2 அடுக்குல இப்படி இருக்குது. இந்த அப்பம் அப்படி 2 அடுக்கா இருக்குது. பார்த்தா 11 மாதிரி தெரியுதா? 2ங்கிறது 11 மாதிரி தெரியுதா? நிற்கிறது யெஷுவாவை காண்பிக்குது. சிங்கிள் சிங்கிள் போட்டிங்கன்னா நிற்கிறது வார்த்தையாகிய மணவாள். சரியா? 2ஐயும் புரிஞ்சு கொள்ளணும். அவர் தான் இயேசு, அவர் தான் கர்த்தர். தான் பவுல் சொல்றாரு, இயேசுவே கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினால் அன்றி ஒருவரும் சொல்லக்கூடாது. வேதத்தை வெளித்தோற்றமா வெளிப்புறமா மேலோட்டமா பார்த்தா அவர் இயேசுவா தெரியும். சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர் தான் இயேசுவா வெளிப்பட்டார். இயேசுவே கர்த்தர். சரியா? மணவாளன் அதுக்குள்ள யெஷுவா இருக்கு, பாலகன் இருக்கு, குமாரன் இருக்கு. அடுத்து என்ன பண்ணுங்க? இப்போ 344 பார்த்தோமா? 344 172 172 3 4 5 6 வார்த்தைக்கு சிங்கிள் டோட்டல் 344. அதை கூட்டினீங்கன்னா 11 வருதா? இப்போ வேத வார்த்தையில எங்கெல்லாம் நீங்க அப்பம் இந்த 6 அப்பம் 2 அடுக்கு அதுதான் இந்த 4 வார்த்தையும். அதுல 11 வருதா? 344 கூட்டினா 11. எங்கெல்லாம் வார்த்தையில 11 பார்க்குறீங்களோ அது மணவாளனை குறிக்கும். அப்பம் அப்பத்துல அப்பன்னா நமக்கு யாரு? வார்த்தை தான் அப்பம். வார்த்தையில அப்பத்துல எங்கெல்லாம் 11 பார்க்குறீங்களோ அது மணவாளனை குறிக்கிறது. இது மணவாளனை குறிக்கிறது. சரியா? இப்போ கடைசி 5 வார்த்தை 19 எழுத்துக்கு ஆடில் காடில் பார்க்கணும். கடைசி 5 வார்த்தை. அடுத்த இப்போ இந்த முதல் 1 2 3 4 5 6 வார்த்தைக்கு முடிச்சாச்சு. நம்ம அந்த லேவியராமம் 24:6ல் முதல் 6 வார்த்தைக்கு முடிச்சாச்சு எல்லாம். அடுத்து ப்ரௌன் லெட்டரில் ஒரு 1 2 3 4 5 வார்த்தை 19 எழுத்து. அதுக்கு ஆடில் காடில் சிங்கிள். யார் போட்டிருக்கீங்க? போட்டவங்க சொல்லுங்க, மற்றவங்க எழுதிக்கிட்டோம். போட்டிருக்கீங்களா? முதல் கடைசி 5 வார்த்தை 19 எழுத்து. யார் போட்டிருக்குது? ஐயா இன்னும் டோட்டல் பண்ணல. ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் போட்டு வச்சிருக்கீங்களா? அதை அப்படியே சொல்லுங்க, மற்றவங்க எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து முதல் 6 வார்த்தைக்கு முடிச்சாச்சு. 7வது வார்த்தைக்கு சொல்லுங்க. ஆடில் காடில் எவ்வளோ வருது சொல்லுங்க. 7வது வார்த்தைக்கு 28 100. அப்படியே சிங்கிள்னு சொல்லிருங்க. சிங்கிள் 10 10 வருது. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 1 1. அப்புறம் அடுத்து 8வது வார்த்தைக்கு 60 393 ஆர்டினல் கார்டினல். சிங்கிள் 60 சிங்கிள் வந்து 24 4. கரெக்ட். 24 24 சிங்கிள். அப்புறம் 9வது வார்த்தைக்கு 39 219 வருதுங்க. கரெக்ட். சிங்கிள் 21 21. அடுத்து 10வது வார்த்தைக்கு 53 170. சிங்கிள் 17 17. கரெக்ட். 11 26 26. சிங்கிள் 17 17. அவ்வளோதான். கரெக்ட்.
இதெல்லாம் எழுதிக்கிங்க. இப்போ இது ஆடில் கார்டில் கூட்டினீங்கன்னா 206 வரும். ஆர்டினல் 206ம் கார்டினல் 908 வரும். 206 + 908 அதை கூட்டிடுங்க, கூட்டி போட்டுருங்க. சிங்கிள் வந்து கூட்டினீங்கன்னா 89 வரும். அதையும் கூட்டிடுங்க. சிங்கிள் டு சிங்கிள் 26 வரும். அதையும் கூட்டிடுங்க. இப்போ நம்ம வேல்யூ எழுதலாம். கூட்டி போட்டுருங்க. கடைசி 5 வார்த்தை என்னன்னா, அந்த டேபிள் மேலே சுத்தமான அந்த மேஜையின் மேலே வைத்து, அதாவது சுத்த தங்கத்தினாலான அந்த மேஜையின் மேலே வைத்து கர்த்தருக்கு முன்பாக வைக்க கடவாய் அப்படிங்கிறது தான் அந்த கடைசி 5 வார்த்தை. சுத்தமான மேஜையின் மேல் கர்த்தருக்கு முன்பாக, யாவைக்கு முன்பாக வைக்க கடவாய் அப்படிங்கிறது தான் கடைசி 5 வார்த்தை, 19 எழுத்து. ஆடில் கார்டில் கூட்டினீங்கன்னா 206 908 கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1114 வருதா? 1114. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 1114 பிரேக் பண்ணிங்கன்னா 989 989 ப்ளஸ் 111 111 ப்ளஸ் 14 989 ப்ளஸ் 111 ப்ளஸ் 14 989னா ஆதியாகமம் 1:1 இருக்கிற முதல் வார்த்தைக்கு வேல்யூ, பெரிஷித்தோட வேல்யூ சிலுவை பலி. 111னா ஆலஃப், 14னா நீதி. 89 வருதா சிங்கிள்? இப்போ இதை புரிஞ்சு கொள்ளணும்னா 989ங்கிறது பாலகன், 111 குமாரன். பாலகனையும் குமாரனையும் பற்றிய நீதி அப்படின்னு எழுதிக்கிங்க. 89 வருதா? 8 + 9 17, 8 + 9 17. ஆல் ஸ்பிரிச்சுவல், சகல ஆவிக்குரிய காரியங்களும். இந்த 89ங்கிறது என்னன்னா புரிஞ்சு கொள்ளுங்க. எபிரேயத்துல தோரா, நெபீம், கெத்துபீம், ஹாபெரித், ஹாகாதேஷாக் அப்படின்னு சொல்லி எபிரேயத்துல எழுதுனா, அதாவது தமிழ்ல இருக்கிற பழைய ஏற்பாடு நம்ம எழுதியிருக்கோம். அது எதெல்லாம் சேர்ந்தது? 5 ஆகமம், அதுக்கு தோரா. அடுத்து தீர்க்க தரிசன ஆகமங்கள், சரியா? நெபீம், அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தையும் 5 ஆகமத்தை தவிர மற்ற எல்லாம் இருக்கிறதும் கெத்துபீம். இதுதான், இதை சேர்ந்து தான் நம்ம பழைய ஏற்பாடுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறோம், மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். இதை எபிரேயத்தில் எழுதினீங்கன்னா தோரா, அடுத்து நெபீம், கெத்துபீம், இந்த 3 சேர்ந்தது தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு எழுதி வச்சிருக்கிறோமா? அது ஹாபெரீத், பெரீத்னா உடன்படிக்கை, ஹாபெரீத் ஹாகாதேஷாக் அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. இதை எபிரேயத்துல இந்த 5 வார்த்தையும் எழுதி சிங்கிள் போட்டா ஹாபெரீத் ஹாகதேஷாக். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு தோரா, நெபீம், கெத்துபீம், ஹாபெரீத் ஹாகதேஷாக் எழுதி சிங்கிள் போட்டா 89 வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதத்துக்குள்ள சகல ஆவிக்குரிய காரியங்களும் உள்ள இருக்குன்னு அர்த்தம், சரியா? 26 கர்த்தர் யோத்ஹே வாவ்ஹேன்னு எழுதி ஆடில் கார்டில் போட்டிங்கன்னா 26 வந்துடும். யாவையை குறிக்கிறது. அப்போ சரியா? இந்த 5 இது என்ன வார்த்தை? டேபிள், அந்த மேஜையின் மேல் வைக்க கடவாய், சுத்தமான அந்த மேஜையின் மேல் கர்த்தருக்கு முன்பாக வைக்க கடவாய். இதை இந்த 2 வரிசையில 6 அடுக்குல 6 அப்பத்தை வைத்து அதை கர்த்தருக்கு முன்பாக வைக்க கடவாய்ங்கிறது தான் அந்த வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் வைக்க கடவாய்
சரியா? அப்ப இது எதை குறிக்குது? பாலகனையும் குமாரனையும் பற்றிய நீதியை குறிக்கிறது. வேதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய காரியங்களையும் குறிக்கிறது. தோரா, நெபீம், கெத்துபீம், ஹாபரீத், ஹாகதேஷா குறிக்கிறது. முந்தினவரை பிந்தினவரை குறிக்கிறது. ஒரு முந்தினவர் பாலகன், இன்னொரு பிந்தினவர் குமாரன். 26 26னா முந்தினவர் பிந்தினவர் அவர்களை குறிக்கிறது. கிளியரா? இப்போ முதல் 9 வார்த்தைக்கு தனியா எடுக்கணும். மொத்தம் எத்தனை வார்த்தை? 11ங்கய்யா. 11 வார்த்தை 45 எழுத்தா? 11 வார்த்தை 45 எழுத்து. கடைசி 2 வார்த்தையை விட்டுருங்க. 9 வார்த்தைக்கு 2 வார்த்தையை விட்டுட்டு முதல் 9 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் எடுங்க. ஆர்டினல் எவ்வளோ வருது? கார்டினல் சிங்கிள் எவ்வளோ வருது? சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளோ வருது சொல்லுங்க. அதுலேயும் பார்க்கணும். இது என்னன்னா கர்த்தருக்கு முன்பதாக அந்த பரிசுத்தமான மேஜையின் மேல் அது மட்டும் வராது. அதை விட்டுட்டு மீதி எல்லாம் வந்துடும். நீ அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து அப்படிங்கிறது. You shall set them 2 in a row and 6 in a row. அது கர்த்தருடைய சந்நிதியில் அந்த பரிசுத்தமான மேஜையின் மேல் மட்டும் அது மட்டும் வராது. அதை விட்டுட்டு மீதி எல்லா வார்த்தைக்கும் முதல் 9 வார்த்தை எடுத்துருங்க. ஆடில் காடில் சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் எடுங்க. யாராவது போட்டவங்க சொல்லுங்க, மற்றவங்கன்னா எழுதிக்கிட்டோம். அடுத்த கிளாஸ்ல தயவுசெய்து எல்லா ஹோம்ஒர்க் கொஞ்சம் போட்டு வந்துடுங்க. இது நம்ம இதுதான் போட்டு தான் பார்க்கணும். நான் அப்படியே சொல்லிட்டு போனால் உங்களுக்கு புரியாது. அது முறையும் கிடையாது. அதை நீங்கள் கற்றுக்க முடியாது. இது நானே சொல்லிட்டு போனால் கட கட கடன்னு போகும், கிளாஸ் போகும். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றது கடினமாயிரும். முதல் 9 வார்த்தை ஆர்டினல் கார்டினல் எடுங்க, சிங்கிள் எடுங்க, சிங்கிள் டு சிங்கிள் எடுங்க. ஒன்றும் இல்லை, கடைசி 5 வார்த்தைக்கு போட்டிருக்கீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி 4 வார்த்தைக்கு சேர்த்து எடுங்க, அவ்வளோதான். கடைசி 5 வார்த்தைக்கு போட்டிருக்கீங்களா, அதில் கடைசி 2 வார்த்தையை விட்டுருங்க. கடைசி கடைசி 2 வார்த்தைக்கு முன்னாடி உள்ள 9 வார்த்தைக்கு மொத்தமாக எடுத்துட வேண்டியதான். முதல் 4 வார்த்தைக்கு தனியாக போட்டிருப்பீங்க, அடுத்த 2 வார்த்தைக்கு தனியாக போட்டிருப்பீங்க. அதை எடுத்துட்டு இந்த இதில் கடைசி 5 வார்த்தையில் முதல் 3 வார்த்தை, கடைசி 2 வார்த்தையை விட்டுட்டு முதல் 3 வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா வந்துடும்.
எவ்வளோ வருது? ராஜா முதல் 4 வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருப்பீங்க. அடுத்த 2 வார்த்தைக்கும் போட்டிருப்போம் தனியா. இதுல 3 வார்த்தைக்கு மட்டும் கூட்டணும். கடைசி 5 வார்த்தையில முதல் 3 வார்த்தைக்கு மட்டும் கூட்டுங்க, அவ்வளவுதான். போன கிளாஸ்ல போட்டிருக்கோம், முதல் 4 வார்த்தைக்கும் போட்டிருக்கோம் ஆர்டினல் கார்டினல். கடைசி 5 வார்த்தைக்கு சொல்றீங்க, அது டோட்டல் மட்டும் சரியான்னு சொல்லுங்க. கடைசி 5 வார்த்தைக்கு சொல்லுங்க. 206/908 கரெக்ட் கரெக்ட் தான். 206 908 1114. 1114 கரெக்ட். முதல் 4 வார்த்தைக்கு 258/2577. கரெக்ட். இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணா 464 பை இது ஆர்டினல். கார்டினல் வந்து 3485. 258 206 கூட்டுறீங்களா? 461. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் அப்படி எடுக்க சொல்லல. இந்த 5 4 9 வார்த்தை அப்படியே எடுத்துட்டீங்களா? அப்படி இல்ல, ஆமாங்கய்யா. அப்படி இல்ல. கடைசி 2 வார்த்தையை விட்டுறணும். மொத்தம் 11 வார்த்தையில கடைசி 2 வார்த்தையும் விட்டுட்டு முதல் 9 ஆமாங்கய்யா. வார்த்தையும் மொத்தமா எடுக்க சொன்னேன். அப்படி எடுக்க சொல்லியிருக்கேன். மொத்தமா எடுக்க சொல்றீங்களா? சரிங்க சரி. கடைசி 2 வார்த்தையை விட்டுருங்க. இந்த லேமட் பே நொன் யோத் அடுத்து யோத் ஹே வாவ் ஹே அதை விட்டுட்டு, அதாவது சரிங்கய்யா. அது வந்து என்ன இருக்கு உங்களுக்கு 56. 53 170 அதையும் 26 26 விட்டுட்டு மத்த எல்லா 9 வார்த்தைக்கும் கூட்டும். சரிங்க சதுர். சரி, அது மட்டும் கூட்டிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 வார்த்தைக்கும் 258 2577 கரெக்டா? அடுத்த 2 வார்த்தைக்கு 129 1335. 4 2 6 வார்த்தை ஆச்சா? அடுத்த 3 வார்த்தைக்கு தனியா எடுத்து கூட்டினீங்கன்னா வந்துடும். அதாவது அடுத்த 3 வார்த்தைக்கு எவ்வளவு வருது? 28 ஆயின் லேமட்டுக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு 60 393. அப்போ 60 கூட்டணும். அடுத்த வார்த்தைக்கு 39 219 39 கூட்டுங்க. இது கூட 127 வருது. அந்த லாஸ்ட் கடைசியில் உள்ள பகுதிக்கு 3 வார்த்தை எடுக்கணுமா? அந்த வார்த்தைக்கு, அதாவது லாஸ்ட் 2 வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி 3 வார்த்தைக்கு 127 ஆர்டினல். அது கூட ஃபர்ஸ்ட் 4 வார்த்தைக்கு 258 கூட்டுங்க. அடுத்த 2 வார்த்தைக்கு 129 கூட்டுங்க. 514 வந்துடும். அது ஆன்சர். அதே மாதிரி கார்டினலுக்கும் கூட்டிடுங்க. ஆ. 2577 2577 1335 அதே மாதிரி அடுத்த வார்த்தைக்கு 7வது வார்த்தைக்கு 100 கார்டினல். 8வது வார்த்தைக்கு 393. 9வது வார்த்தைக்கு 219.
ஐயா 514 ம் 4726 வருதாங்கய்யா? கரெக்ட். வெரி குட். அதான் ஆன்சர். சரியா? அதான் ஆன்சர். அப்புறம் சிங்கிள் 154 154 சிங்கிள் ம் டு சிங்கிள் 46 46. அவ்வளோதான். சரியா? இப்போ எழுதிக்கங்க எல்லாரும். 514 ஆர்டினல், கார்டினல் 4726. கூட்டினீங்கன்னா 5240. 5240 ஜீரோ எடுத்துருங்க. 524. 524 பிரேக் பண்ணுங்க. 22 + 502. 22 வார்த்தையாகிய தேவன் முந்தினவர். 502 மணவாளன் பிந்தினவர். முந்தினவரையும் பிந்தினவரையும் குறிச்சது. சரியா? 154 154 308 ஜீரோ எடுத்துருங்க. 38. 38ங்கிறது பிரைட் குரூம் மணவாளன். சிங்கிள் டு சிங்கிள் 46 46 92 ஏசு யெஷுவா. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டிங்கன்னா ஆர்டினல் கார்டினல் வேல்யூ போட்டிங்களே அதை சிங்கிளாக போட்டிங்கன்னா 91 109 எழுதிக்கங்க. 91 109 200 ரேஷ் தலை. அவர் தான் தலை. அப்புறம் கர்த்தருக்கு முன்பாக வைக்க கடவாய் 6 ரோ 6 6 அப்பத்தை 2 வரிசையில் அவைகளை செட் பண்ணு அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? யாரை குறிக்குது? வார்த்தையாகிய தேவன் 22ஐயும் 502. 22 வார்த்தையாகிய தேவனையும் 502 மணவாளனையும் குறிக்கிறது. அடுத்தது 38 மணவாளனை குறிக்கிறது. யெஷுவா 46 46 92 இயேசுவை குறிக்கிறது. தலையாகிய கிறிஸ்து அவரே 200 ரேஷ். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டிங்கன்னா 200 ரேஷ் தலை. அவர்தான் தலை. சரியா? இப்போ சுத்தமான மேஜை, சுத்தமான தங்கத்தில் செய்யப்பட்ட மேஜை, அதில் அப்பத்தை செய்யணும். அதில் தான் அப்பத்தை வைக்கணும். இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவோடு வார்த்தையை பார்க்கும்போது இதை நம்ம எழுத்தின்படியே மேஜையை செஞ்சு அதில் 2 அடுக்கில் அப்பத்தை செஞ்சு வைக்க வேண்டாம். இதை நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கணும். ஆல் ஸ்பிரிச்சுவலில் எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும்? 92 அவர் தான் யெஷுவா இயேசு. அவர் தான் மணவாளன். 502 அவர் தான் தலை. அவர் தான் திருச்சபைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலை. அவர் தான். இப்படி எடுத்துக்கணும். சரியா? 38 அவர் மணவாளன், அவர் இயேசு, அவர் வார்த்தையாகி தேவன், அவர் தலை. இப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 வரிசையும் 6 அப்பமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. அதான் மீனிங் எழுதிக்கங்க. 2 வரிசையும் 6 அப்பமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுங்க? முதல் 9 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும், முதல் எழுத்து மட்டும் தனியாக எடுத்து சிங்கிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தால் எப்போவுமே ஆர்டினல் கார்டினல்லாம் மொத்தமாக கூட்டக்கூடாது. சிங்கிள் மட்டும் தான் போடணும். நம்பரில் ஆர்டினல் நம்பர் எழுதிட்டு சிங்கிளில் மட்டும் தான் கூட்டணும். முதல் எழுத்து மட்டும் எடுத்து 9 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போடுங்க.
எவ்வளோ வருது? போட்டிங்கன்னா சொல்லுங்க. முப்பத்தொன்பது 39 அங்க 78ங்க. 39 78 79 புதிய உடன்படிக்கைன்னு அர்த்தம். இப்போ 19 புதிய உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஹாபரித் கதேஷாக் அப்படின்னு எபிரேயத்தில் புதிய உடன்படிக்கைன்னு எபிரேயத்தில் எழுதி போட்டிங்கன்னா 19 தான் வரும். அப்போ 9 வார்த்தைக்கு முதல் எழுத்து போட்டா இது புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கையில தான் இது செட் ஆகும். சொல்லியா நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற சத்தியங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையில தான் செட் ஆகும். அது வரப்போகிற காரியத்துக்கு நிழலாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றினது. இப்போ ஆலயத்தின் அளவு பார்த்தீங்கன்னா இயேசுவை குறிக்கிறது தான். இப்போ நோவா கொட்டின பேழையின் அளவு எடுத்தீங்கனாலும், தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலயத்தினுடைய அளவு எடுத்தீங்கனாலும், மோசேக்கு ஆண்டவர் காண்பித்த ஆலயத்தினுடைய மாதிரி எடுத்தீங்கனாலும் எல்லாமே 11 அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. 11 யாரு? 22 வார்த்தையாகிய தேவன். அப்போ இது எல்லாமே இயேசுவை குறிக்குது. ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட அளவு யாரை தான் குறிக்குது? வார்த்தையாகிய தேவனை, இயேசுவை குறிக்கிற அப்படினால் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பானுங்கிறது புதிய உடன்படிக்கையில தான் உங்களுக்கு செட் ஆகும். இயேசு கிறிஸ்து வார்த்தையாகி தேவன் மாம்சத்தில் வெளிப்படுறாரு. இப்போ உயிர் தெழுந்த பின்பு அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற கர்த்தர். இப்போ இந்த வார்த்தையை புசிக்கணும்னா ஆவியா இருக்கிற கர்த்தரை நீங்க எப்படி புசிப்பீங்க? அவர் தான் வார்த்தையாகி தேவன், வார்த்தையாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைய நம்ம புசிக்கும் போது பாலகனா குமாரனாக வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கும்போது மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அதுதான் சத்தியம். இது புதிய உடன்படிக்கை உரியது. சரியா? பழைய உடன்படிக்கையில திருத்துவம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவப்படுறதுக்கு ரத்தம் கிடையாது. அதனால ஆவியானவரும் கிடையாது. ஆவியானவரும் கிடையாதுன்றதால உங்களுக்கு பூரணம் தெரியாது, திருத்துவம் தெரியாது. அப்படியால பூரணம் கிடையாது உங்களுக்கு. அதனால இது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் வர்ற உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களுக்கு எனக்கும் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? இதுதான் சத்தியம். புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த வசனத்துக்கு நம்ம போகலாம். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா?
24/6ல் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், சொல்லிடலாம். போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? விளங்கலைன்னா சொல்லுங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஒன்றும் தவறே இல்லை. சரியா? போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ லேவியராம 24:7 ஒருத்தர் வாசிங்க. 24:7. வாசிங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு அடுக்கின் வர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து நாமக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியா இருக்கும். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாக இருக்கும். சரியா? அதில் உங்களுக்கு 1, 2, 3, 4வது 5வது வார்த்தை ப்ளூ லெட்டரில் போட சொல்லியிருந்தேன். அது என்னென்னா தூப வர்க்கம் அப்படிங்கிறது தான் அந்த 4வது 5வது வார்த்தை. லேமட், பேத், நுன், ஹே. அடுத்து சாயின், காஃப், ஹே. இந்த ரெண்டுக்கும் ஆர்டினல் சிங்கிள் எவ்வளோ வருது? ஆர்டினல் சொல்லுங்கள், சிங்கிள் சொல்லுங்கள். எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க ரெண்டு வார்த்தையும். 4வது 5வது வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு? லேமட், பேத், நுன், ஹே. அடுத்து சாயின், காஃப், ஹே. எத்தனை எழுத்து இருக்கு? ஆர்டினல் கார்டில் எவ்வளோ வருது பாருங்க. ஏழு எழுத்துயா? 7 எழுத்து. ஆர்டினல் வந்து 56 119. 56 119 கரெக்ட். சிங்கிள் 29 கரெக்ட். சரியா? 56 119. 5 + 6 11. 119 1 + 1 + 9 11. 7 எழுத்து பென் எலோஹிம் தேவகுமாரனை குறிக்கிறது. சரியா? தூப வர்க்கங்கிறது தேவகுமாரனை குறிக்கிறது. சிங்கிள் போட்டிங்கன்னா 29 வருதா? மணவாளன், மணவாட்டி. ஒன்று மணவாளன், இன்னொன்று 29 ரெபேக்கா மணவாட்டி. அப்போ தூப வர்க்கம் அப்படிங்கிறது அங்க இருக்கு எழுத்தின்படி. நமக்கு சத்தியத்துல தேவகுமாரனை குறிக்கிறது. ஏன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம்? அவர்தான் பிதாவுக்கு முன்பாக சுகந்த வாசனை. அவர்தான் படிக்கிறோமா நம்ம? நோவா செலுத்தின பலி சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். உங்களுக்கு என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் எதன் அடிப்படையில் அங்கீகரிக்கிறாரு? இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால, அவருடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறதுனால, அவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறதுனால, இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபம் ஏறெடுக்கும் போது பிதாவுக்கு முன்பாக அது சுகந்த வாசனையை போல இருக்கிறது, தூபவர்க்கமாக இருக்கிறது. அப்போ இது ஏறெடுக்கிற நாம் மணவாட்டி. தூபவர்க்கம்னா மணவாட்டியாகிய நாம் மணவாளனை நோக்கி ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் முன்பாக எப்படி இருக்கு? சுகந்த வாசனையா, நறுமணமா இருக்கு, தூபவர்க்கம் போல இருக்கு. சரியா? 11 11 11 11 தான். அதான் அதனுடைய ஆன்சர். 56 119 29 29. சிங்கிள் போட்டிங்கன்னா
11 11 வந்துரும். ஆர்டினல் கால் சிங்கிள் போட்டீங்கன்னா எவ்வளோ வருது? 2 5 5 8 13 7 20 வேணாம். ஆர்டினல் கால் சிங்கிள் வேண்டாம். 6 8 31 வந்துடும். 31னா 20 + 11 தலையாகி மணவாளன் ஆகிய தலை ரேஷ் + 11 அப்படி பிரேக் பண்ணணும். சரியா? 11 நீங்கள் சிங்கிள் போட்டிங்கனாலும் ஆர்டினல் கார்டில் போட்டிங்கனாலும் சிங்கிள் போட்டிங்கனாலும் எல்லாமே 11 11 தான். அடுத்து 24 7ல் 7வது 8வது வார்த்தை கொடுத்துருந்தேன். பர்பிள் கலரில் கொடுத்துருந்தேன். சரியா? அந்த ப்ளூ கலரில் சரி இந்த லாவெண்டர் கலரில் கொடுத்துருந்தேன்ல, அது 2 வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு? 10 எழுத்து. அதுக்கு எவ்வளோ வருது? 102 381ங்கய்யா. 102 வராது சிஸ்டர். 101 371. முதல் வார்த்தைக்கு 12 30 சிஸ்டர். அடுத்து 12 30, அடுத்து 8 8, அடுத்து 13 40. அப்போ 45 108. கரெக்டா? அடுத்த வார்த்தைக்கு 12 1 7 11 20 5 101 371. கரெக்டா வருதுங்க. ம் 101 371 472. சிங்கிள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 7வது 8வது வார்த்தை என்னன்னா, அந்த அப்பத்தின் மேல் ஞாபக குறியா இருக்கும். அதுதான் இந்த 7வது 8வது வார்த்தை. அப்பத்தின் மேல் ஞாபக குறியா இருக்கும். அதுதான் 7வது 8வது வார்த்தை. எது ஞாபக குறி? ஆர்டினல் கார்டில் போட்டால் தெரிஞ்சிடும். 101 371 472. 101 0 எடுத்துருங்க 11. 3 + 7 + 1 11. 11 11 தான் ஞாபக குறி. சிங்கிள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2 வார்த்தைக்கும் சிங்கிள் டு சிங்கிள்.38 11 11. 38 38 சிங்கிள். 11 11 சிங்கிள். 38 38னாலும் உங்களுக்கு தெரியும் மணவாளன் மணவாட்டி தான். சிங்கிள் 11 11னாலும் மணவாளன் மணவாட்டி தான். அப்போ ஞாபக குறிங்கிறது எது? 11 11 தான் ஞாபக குறி. அப்பம்னா கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் ஞாபக குறியா இருக்கும். அது யார்? 11 11. இதுதான் கர்த்தருக்கு தகன பலியா இருக்கும். ஞாபக குறியா இருக்கும். இதுதான் ஞாபக குறியா இருக்கக்கூடியது. இது கர்த்தருக்கேற்ற தகன பலியா இருக்கும். மணவாளன் மணவாட்டி தான். புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரைக்கும் வேதத்தில் 11 11 தான் சத்தியம். சகலம் அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. நாமும் அவருக்கென்று உண்டாயிருக்கிறோம். எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். தான் சத்தியம். இந்த சத்தியம் மாறவே மாறாது. இந்த சத்தியம் எந்த இடத்துலையுமே மாறல. இதுதான் ஹோல்ல யூனிக்கா இருக்கு. நீங்க ஒவ்வொரு வசனத்திலையும் அதை குறித்து சாட்சி கொடுத்துக்கிட்டே வரும். அதனால சத்தியத்தை புரட்டாமல், வேதவசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை படிக்கும்போது தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருக்கிறோம். ஒரே மனது. உங்களுக்கும் ஒரே ஆன்சர் தான், எனக்கும் ஒரே ஆன்சர் தான். மாற்றி யாரும் சொல்லவே முடியாது. மாற்றி சொன்னால் நம்ம தான் தப்பு, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய வார்த்தை தவறாது. சரியா? மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். மீதி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. மீதி வார்த்தைக்கலாம் ஆர்டினல் கார்டில் போட்டுருங்க. சிங்கிள் டு சிங்கிள் எக்ஸ்பேண்டு பண்ணிட்டு வந்துருங்க. யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குரூப்பில் போட்டு விட்டிங்கன்னா கூட நம்பரை எழுதி
மற்றவங்க அதை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா மற்றவங்க அதை பார்த்து போட்டுப்பாங்க. சரியா? அது கூட பண்ணுங்க. நான் எழுதுனது கொத்து பரோட்டா போட்ட மாதிரி கிறுக்குன மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் எழுதி அதை மேலே உள்ள நம்பர் மட்டும் எழுதி டோட்டல் போடாமல் அனுப்பி விடுங்க நீட்டாக. அதை மற்றவங்களும் அனுப்பி கொடுத்து அதை பார்த்து போட்டு நான் நம்பர் போட்டிருக்கேன். ஈஸியாக நீங்கள் கூட அதை பார்த்து போட்டுருக்கலாம். நான் எல்லாமே நம்பர் போட்டு தான் உங்களுக்கு அப்படியே அனுப்பியிருக்கேன் இல்லையா? அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் மட்டும் போட்டிங்கன்னா மீது எல்லாமே ஈஸி தான். போட்டு வந்துருங்க கொஞ்சம். இதுல சரி சார். ரெண்டு இந்த வசனத்துல 2 வார்த்தை மட்டும் இருக்கீங்கயா? ஆமாம், 2 வார்த்தை மட்டும் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். சரி. சரியா? ஓகே. இதில் 2 வார்த்தை மட்டும் இருக்குது. கடைசி 2 வார்த்தை. எது அதாவது எதுக்கு தகனம் எக்ஸ்பேண்ட் வேல்யூ போடணும்னு சொல்லியிருக்குமா? இருங்க வரேன். ஏழு வார்த்தை. அடுத்ததுல நீங்க முதல் 7 வார்த்தை 1 2 3 6 7 இந்த லேவியராம 24:8ல முதல் 7 வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிங்கிள் போட்டுருங்க. அடுத்த 5 வார்த்தை இருக்கு பாருங்க. லேவியராம 24:8 ரெட் லெட்டர்ல கொடுக்கறதுக்கு இல்லையா? அதுல ரெட் லெட்டர் கொடுத்தா எப்பவுமே சிங்கிள் டு சிங்கிள் போடணும். போட்டுட்டு முதல் 7 வார்த்தைக்கு தனியாக ஃபர்ஸ்ட் லெட்டர் சிங்கிள் போட்டுருங்க. அடுத்த 5 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போட்டுருங்க. அது ஒன்று ஹோம்ஒர்க் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது அந்த லேவியராம 25:10ல ப்ளூ லெட்டரில் கொடுத்துருக்கேனா, அதில் 2வது 3வது 4வது வார்த்தை கொடுத்துருக்கேன். 3வது 4வது வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அலஃப் அண்ட் டவ் விட்டுட்டு அலஃப் டவ் அந்த 2 எழுத்து ப்ளூ லெட்டரில் விட்டுட்டு 3வது 4வது வார்த்தை, அதாவது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பிளாக் லெட்டர் அதை விட்டுட்டு 2வது அலஃப் அண்ட் டவ் அதையும் விட்டுட்டு ஷின் நுன் டவ் அதுவும் அதுக்கு அடுத்த வார்த்தையும் 3வது 4வது வார்த்தை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. சரியா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஆதியாகமம் 26:3ல 2வது 3வது 4வது வார்த்தை ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 வார்த்தை ப்ளூ லெட்டர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அது எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு 3 வார்த்தை கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லாஸ்ட்ல கடைசி 3 வார்த்தை அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க். மற்றதெல்லாம் நீங்கள் ஆடில் சிங்கிள் டு சிங்கிள் போட்டு வந்துடுங்க. சரியா? அவ்வளோதான். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சோதரம் கர்த்தாவே, சோதராம் மகா பரிசுத்தமுள்ள மைமீன் தேவனே, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற வார்த்தையாகிய மணவாளனே, ஆண்டவரே, எங்களுக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிரோடு எழுந்து ஆவியாயிருக்கிற தேவகுமாரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோதரம் அப்பா, அந்த மாலை வெள்ளனுடைய வேதத்தின் கர்த்தாவை ரகசியங்கள் எங்களுக்கு கர்த்தாவை காண்பித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலே பதிந்து ராஜா, விதையாகிய வசனம் விழுந்து முளைத்து எழும்பி ராஜா, ஆமாண்டவரே, வளர்ந்து கனி கொடுக்க ராஜா. அப்பா, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் உங்க பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராயிருப்பீர்கள் சொன்னீரே, அந்த வார்த்தையை நிறைவேற்ற பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தாவின் ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தும்படி மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க ராஜா, ஜெயங்கொள்ள பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தா வருகின்ற நாட்களில் கர்த்தாவே அதிகமான ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து போர்கிறார் வேட்டைக்காரர்களாக ஜெபவீரர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். நீ சித்தத்தின்படி வாழ்ந்து ஜெயங்கொள்ள
ஆமாண்டவரே சோதரம் கர்த்தாவே, எங்கள் வருகை நாள் எங்களுக்கு சந்தோஷமுள்ள நாளாய், களிப்புள்ள மனமகிழ்ச்சியுள்ள நாளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே கலந்து கொண்டு யாவரையும் ஆசீர்வதிக்கணும். நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சரி, பலப்படுத்தும் பெரிய காரியங்களை திருச்சபை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களாவற்றை தீவிரமாக நிறைவேற்றும். நன்றி எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மைமெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மைமின் மணவாளனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மைமின் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் ஆளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்னைக்கு முடியவில்லை. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, உன்னுடமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தருக்கே மகிமையுண்டாகட்டும். சோத்திரம். சோதரங்கய்யா. சோதரங்க சோதரையா சோதரங்க ஐயா சோதரங்க சோதரம் சோதரங்க. தம்பி என் பண்ணி தம்பி. ரைட்டுங்க, நல்லதுங்க.